தேடவும் இழக்கவும் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. தேடுதலும் இழப்பதும் நமது வாழ்க்கையிலே அப்படியே ஒன்றிணைந்து காணப்படுகிறது. எப்போவுமே பெற்றுக்கொண்டே இருக்கிறோமா? இல்லை, இழக்கவும் நம்ம செய்கிறோம். எப்போ நம்ம இழக்கிறோம், எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற அந்த தலைப்பை இந்த நாளிலே ஸ்தோத்திரம் ஆண்டவர் பேசின ஒரு பேரபிள் ஓமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் எதை தேட வேண்டும், யாரை தேட வேண்டும்? வாசிக்கலாம். லூக்கா 15:18 வாசிக்க கேட்போம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. நாம் யாரை தேட வேண்டும், எதை தேட வேண்டும், எந்த தேடுதல் உண்மையான இருக்கிறது, எந்த தேடுதல்னால் நாம் பெற்றுக்கொள்வோம், ரொம்ப முக்கியம். நம்ம இழந்துடக்கூடாது. ஆக எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சூத்திரம் குருவி சேர்க்கிறது போல நம்ம சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது தக்க வைக்க ஞானம் வேண்டும், இழந்து விடக்கூடாது. நாம் எதை தேட வேண்டும் என்றால், இங்கே கெட்ட குமாரன் யாரை தேடி போகிறான் என்றால், நான் எழுந்து ஹல்லேலூயா என் தகப்பனிடத்திற்கு போய், ஸ்தோத்திரம், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தான். ஆக தகப்பனுடைய வீட்டை வாஞ்சிக்கிற கெட்ட குமார் இவன் இழந்ததை பெற்றுக்கொண்டான். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் இழந்ததை எப்போ நம்ம பெற முடியும்? ஆண்டுடைய வீட்டை நாம் வாஞ்சிக்க வேண்டும், தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களை நாம் வாஞ்சிக்க வேண்டும், பரத்துக்குரிய காரியத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். இந்த உலகம் நம்மை வஞ்சிக்கும், நம்மை ஸ்தோத்திரம் ஏமாற்றும். பாருங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் போனாலே நம்ம பிளான் பண்ணுறது எதுவுமே வாங்குறது இல்லை. அவனுடைய ஆடு தான் நம்மளை ரொம்ப வசீகரித்து நம்ம திட்டம் பண்ணாதெல்லாம் வாங்க வச்சிருது. கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஐயோ, நம்ம பிளான் பண்ணி போது 100 ரூபா, அங்கே போய் வாங்கியிருக்கிறது, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது 1000 ரூபா, 900 ரூபா எப்படி செலவழிக்கப்பட்டது? சோத்திரம் அப்படின்னா விளம்பர யுக்தியினால், நம்மை கவர்கிறதுனால். அப்போ இந்த உலகம் நம்மை வஞ்சிக்கிறது, ஏமாற்றுகிறது. நம்ம திட்டம் பண்ணது எதுவுமே நடக்கிறது இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இழந்ததை பெறுவதற்கு ஒரே ஒரு இடம் தகப்பன் வீடு. ஹல்லேலூயா. இங்கே எல்லாம் இழந்தான். இதுக்கு முன்னால பாருங்க, அவன் இழந்ததற்கான காரணம் என்ன? அது ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் அநேக நீங்க இழந்து வந்திருக்கலாம். இழப்பின் காரணம் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசையர், சுய விருப்பம், சுய சித்தம்னு சொல்லுவாங்க. வாசிக்கலாம். 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். நீங்க முழுக்க முழுக்க இந்த டெசிஷன் அந்த இளைய குமாரனின் அவனுடைய விருப்பம். யாரும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கல. நம்ம என்னைக்கு நம்முடைய சுய விருப்பத்தை நம்ம எக்ஸிஸ்ட் பண்ணுறோமோ, நம்ம அதை நிறைவேற்ற துடிக்கிறோமோ, எல்லாம் இழந்துடுவாங்க. இதுதான் சீக்ரெட். ஆனால் இழந்ததை பெற்றுக்கொள்ள எதை தேட வேண்டும் என்றால், தகப்பன் வீட்டை நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் செல்ஃப் டிசையர்னால யார்கிட்டும் டிஸ்கஸ் பண்ணாமல் எடுக்கிற முடிவு ரொம்ப ஆபத்தானது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. சுயமாக நீங்கள் எடுக்கிற அநேக முடிவுகள் எல்லாம் கேள்விக்குறியானது. டிஸ்கஸ் பண்ணணும், தேவனிடத்தில் ஆலோசிக்க வேண்டும். செல்ஃப் டிசையர், சுய சித்தத்தினால் எல்லாம் இழக்கிறான். ஆஸ்தி, தகப்பன் வீடு, ஸ்தோத்திரம், அவனுக்கு இருந்த மேன்மைகள் என்ன, எல்லாம் இழந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். எழுந்து, ஹல்லேலூயா. அவனுடைய நல்ல அந்த டெசிஷன் ரொம்ப முக்கியங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்தியம் நம்மளை உருவாக்குங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சத்தியத்தை கேட்டு 1% டெய்லி மாறி பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், 365 நாள் இருக்கு. நீங்கள் 365% மாறிடுவீங்க. ஒரே நாள்ல எல்லாம் நடக்காது. சின்ன சின்ன முயற்சிகள், சிறிய சிறிய அந்த பொருத்தனைகள். ஆண்டவர், இந்த காரியத்தை நீ நான் செய்ய மாட்டேன், இந்த காரியத்தை நான் இனி செய்வேன், எல்லாம் ஜெபம் பண்ணி ஆலோசித்து எடுப்பேன் ஆண்டவரை. அப்படிதான் அந்த டெசிஷன் ரொம்ப அருமையான டெசிஷன். அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் எல்லாம் ஆபத்தானது. ஒரு நாள் தள்ளி போடுங்களேன், அவ்வளோதான். இன்னைக்கு வாங்குறத நாளைக்கு வாங்கி பாருங்க, இது வேணுமா அப்படின்லாம் நமக்கு தோணும். நீங்கள் ஜெபத்தில் உட்காந்துட்டிங்கன்னா, இப்போ இது அவசியம் வேணுமா அப்படி கேள்வி கேட்கணும். உலகத்தானே மோட்டிவேஷன் டாக்கில் சொல்கிறான், நீ ஒரு பொருளை வாங்குறேன்னா இப்போ இது வேணுமா அப்படின்னு அவங்களா கேட்டுக்குவாங்களாம். கேட்டுட்டு அதுக்கப்புறம் இது எனக்கு பிரயோஜனமாக இருக்குமா, இப்படி சில கேள்விகள்லாம் கேட்டுட்டு சில டெசிஷன் எடுத்து பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறைய இழப்பை தவிர்ப்பீர்கள். இதான் இன்றைக்கி ஆண்டவர் கொடுக்குற மிக சிறந்த ஆலோசனை. இப்போ இது எனக்கு தேவையா, இது எனக்கு பிரயோஜனமானதா, இது என்னுடைய சம்பளத்தை முழுவதும் என்னை விட்டு மாற்றுகிறதா, இப்படிலாம் 4-5 கேள்வி கேட்டுட்டு நீங்கள் அதை வாங்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்த நாள் சிட் பண்ணுங்கள், உடனே வாங்கிடாதீங்க. சில விஷயங்கள் உடனே நம்ம அவசரப்பட்டு செஞ்சோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு நாள் நிதானம் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ புரிஞ்சிடும், இது இப்போ எனக்கு தேவையே இல்லை. கரெக்டாக முடிவெடுப்பீங்க. ஸ்தோத்திரம். சுய சித்தத்தை தள்ளி போடுங்கள். தேவ சித்தம் நிறைவேற்றும் போது ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். எழுந்து புறப்பட்டு. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, அந்த கெட்ட குமாரன் மனம் திரும்புதலின் நல்ல ஒரு உதாரணங்க. விசுவாசத்துக்கு ஒரு உதாரணம் ஆண்டவர் சொல்ல கடுகுங்கிறார். சரி, மனம் திரும்புதல் எப்படி இருக்கும் அது தெரியாது. அதுக்கு தான் இந்த பேரபல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு கதை வடிவிலே, ஒரு விடுகதை வடிவிலே சொல்லி கொடுத்து நமக்கு புரிய வைக்கிறார். அப்போ மனம் திரும்புதல்னா இப்படி தான் இருக்கணும். மனம் திரும்பலைனா, சுய சித்தத்தை செஞ்சனா எல்லாம் இழந்துருவேன்னு சொல்லி ஆண்டவர் மிக அழகாக கற்றுக் கொடுக்கிற ஒரு பேரபிள் தான் இந்த கெட்ட குமாரன் கதை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் பாருங்க, இயற்கை கூட நமக்கு ஒத்துழைக்காதான். நம்ம செல்ஃப் டிசையர், சுய சித்தத்தை நிறைவேற்ற துடிக்கிறப்ப இயற்கை கூட நமக்கு எதிராயிரும். வாசிக்கலாம், 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவரிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். எவ்வளவு தாழ்ந்த நிலைக்கு கொண்டு போறோம் பாருங்க. நம்ம செல்ஃபா எடுக்கிற எல்லா டெசிஷன் மேக்கிங்கும் நம்மை ரொம்ப மிக தாழ்வான நிலைக்கு கொண்டு போய் விடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாம் ஜெபம் பண்ணி தேவனுக்கு சித்தமா, ஆண்டவரே உங்களுக்கு விருப்பம்னா செய்யுங்க, இல்லை எனக்கு வேண்டவே வேண்டாம், அப்படி ஒரு ஜெபம் பண்ணி பாருங்களேன். செல்ஃப் டிசைர் இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் தாழ்வான நிலைக்கு நம்ம போயிடுவோம். ஸ்தோத்திரம். ஆசையாக இருந்தான், பசி கூட அவனால் ஆற்ற முடியலைங்க. நாம் தேட வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். மனம் திரும்புதல்னா இப்படிதான் இருக்கணும். என்ன மனம் திரும்புதல்? ஸ்தோத்திரம். அந்த 17ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். புத்தி தெளிந்த போது, அப்ப மனம் திரும்புதல் இல்லை என்றால் புத்தி மந்தமா இருக்குன்னு அர்த்தம். பகுத்தறிவு கெடுக்கப்படுகிறது, தூரம் போக செய்கிறது. தன் இஷ்டம் போல நம்ம ஜீவனம் பண்றோம். அருவருப்பான இடத்துக்கு கொண்டு சென்று விடும். பன்றி மேய்க்கிற மிக இழிவான வேலை நமக்கு கிடைக்கும். கீழ்த்தரமான நிலை நாம் ஏன் இழந்திருக்கோம்? மனம் திரும்பல. ஆகாய் 2:17. கருக்காயினாலும் விஷ பனியினாலும், விஷப்பனி, கல் மழையினாலும், மலை உங்களை உங்கள் கைகளின் வேலையில் எல்லாம் அடித்தேன். ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திருப்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்களேன், மனதை திருப்பாமற் போறீங்களே, ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றார். ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த மன உளைச்சல்?
அப்படின்னா ஏதோ ஒரு தவறு இருக்கு. நம்ம அதை உட்கார்ந்து யோசிக்கணும். எங்க தவறு இருக்கிறேன், எதை தேடணும், எதை தேடி இருக்கிறேன், சுய சித்தத்தை தேடி இருக்கேன், அதனால தான் இழப்பு. எதை தேடணும்? தகப்பன் வீட்டை வாஞ்சிப்பேன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அமர்ந்து நான் முடிவெடுப்பேன். சோத்திரம். அப்படி நீங்க தாழ்த்தி வந்துட்டீங்கன்னா போதும், மனம் திரும்பிட்டா டே அப்பா பரலோகம் நம்மை கொண்டாடுங்க. மனம் திரும்பிடணும். டெய்லி ஒரு மனமாற்றத்தை கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன சரி பண்ணணும் சுவாமி, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பேச்சு இன்னும் சரியாகணும், மெருகேற்றப்படணும். அது நம்ம ஆண்டோட கேட்கணும். இதெல்லாம் சூப்பரான ஜெப குறிப்புங்க. வார்த்தையினால் எவ்வளோ இழந்திருக்கிறோம். சுய பெருமை, அப்படி பெருமையினால் எவ்வளோ இழந்திருக்கிறோம். சுய பெருமை, சுய சித்தம், சுய விருப்பம், இதையே துடிக்கிறது. எல்லாம் இழந்து ஓட்டாண்டி ஆயிட்டான். ஆனால் இந்த பேரபிள்லேருந்து ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இழந்தவைகளை எப்படி பெற முடியும் என்றால் நம் தேவனிடத்தில் திரும்பும் போது. அல்லேலூயா. டெய்லி மனம் திரும்பும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். மனம் திரும்ப திரும்ப தான் டெய்லி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், எனக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், டெய்லி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வர வரதான் பரலோக ராஜ்யம் பக்கத்தில் வந்துருங்க. ஒருவன் சிறு பிள்ளையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. சின்ன பிள்ளையை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாறிடணும். ஆனால் இந்த உலக பிரகாரமான காரியத்தில் பாருங்கள், மெச்சூர்டு பர்சன் நல்ல முதியவர்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படியே உள்டா. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் நல்ல ஸ்பிரிச்சுவல் மேன் அர்த்தம். என் பலன் அல்ல சுவாமி, என்னுடைய ஞானம் அல்ல, என்னுடைய அனுபவம் அல்ல, என் பேச்செல்லாம் கிடையாது ஆண்டவரே, எனக்கு இவ்வளோ கான்டெக்ட்ஸ் இருக்குது, அதனாலலாம் அல்ல ஆண்டவரே, நான் உண்மையே சார்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி சார்ந்து கொள்ளும்போது இப்படி தான் மனம் திரும்பணும். புத்தி இல்லாமல் போய்விடுகிறது மனம் திரும்பாதவர்களுக்கு. யோசிக்கிறதே கிடையாது. அவங்க நினைக்கிறது தான் இதாங்க கரெக்டு. அவர் என்னங்க சொல்கிறது, அவன் என்ன சொல்கிறது, என் மனைவி என்ன சொல்கிறது, என் புருஷன் என்ன சொல்கிறது, நான் சொல்கிறதான் கரெக்டு அப்படின்னு பிடிவாதமாக இருப்பாங்க. அந்த புத்தி மழுங்கி போச்சு. டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுங்கள். குடும்பத்தில் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு முடிவெடுங்கள். எல்லா இழந்தவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. எதை தேடணும்? தகப்பன் வீட்டை. என்னென்ன உனக்கு கிடைக்குதுங்க. இழந்த வஸ்திரம் கிடைக்கிறது, இழந்த மோதிரம் கிடைக்கிறது, அதிகாரம் கிடைக்கிறது, பாதரட்சை. அவனுக்கு செருப்பே இல்லாமல் போயிடுச்சுங்க, ஓட்டாண்டியா ஆயிட்டான் பாருங்க. வீட்டுக்கு வந்தோன்னு தகப்பன் வீட்டுக்கு வரும்போது பாதரட்சை என்ன, வஸ்திரம் என்ன, மோதிரம் என்ன, டே அப்பா கொளுத்த கன்று என்ன, வீட்டில் என்ன ஆரவாரம், பயங்கர முழக்கம், ஒரே கொண்டாட்டம், நடனங்களெல்லாம் ஏற்படுத்துறார். அப்போ தகப்பன் வீட்டுக்கு வந்துட்டா இப்படிப்பட்ட உன்னத ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. அல்லேலூயா. ஆமென். மனம் திரும்பினா இந்த ஆசீர்வாதம், தேடும்போது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இப்போ மனம் திரும்பாட்டா அதை நம்ம பார்த்து முடிக்கணும்ல. மனம் திரும்பாட்டா என்ன நடக்கும்? அது இந்த பேரபிளில் கொடுத்துருக்கு. மூத்த குமாரன், இளைய குமாரன் தகப்பன் வீட்டில் தான் இருக்கிறார், சர்ச்சிலே இருக்கிறார், தகப்பனோடு தான் இருக்கிறார். இவருடைய கேரக்டர் எப்போ அடையாளம் காணப்படுகிறதுனா, இன்னொருவருடைய மனம் திரும்பி வரும்போது இவனுடைய சுயரூபம் வெளிப்படுகிறது. அப்போ வேறு சிலர்னால நம்முடைய கேரக்டர் மாறலாமா? நெவர். இந்த உலகத்தை நம்ம மாற்ற முடியாது. அவங்க நல்ல மாறி மனம் திரும்பி சபைக்கு வரும்போது நம்ம மாறலாமா? மாறவே கூடாது. இப்பந்தான் இந்த மூத்த குமாரனுடைய கெட்ட சுபாவங்கள் வெளியே வருகிறது. இவர் வயலிருந்து இப்போ வர்றார், வந்த உடனே விசாரிக்கிறார், என்னங்க அப்படிங்கிறார். இவர் அந்த வீட்டில் தான் இருக்கிறார், நேர வீட்டுக்குள்ளே வந்துடலாம்ல. இவர் ஃபுல்லாக மனம் திரும்பாதவர்கள், அங்கும் இங்கும் விசாரிக்கிறவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த மனம் திரும்பாத சுபாவம் இருக்கிறதுக்கு இண்டிகேஷன் இங்கே இருக்குங்க. நம்ம சொல்கிற காரியம்லாம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா ஜெபம் பண்ணி, இந்த சுபாவம் எனக்கு இருக்கவே கூடாது ஆண்டவரே, அல்லேலூயா. இந்த மூத்த குமாரன் மனம் திரும்பலை. இருதயம் கடினமான இருதயம், கல்லான இருதயம். தகப்பன் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு இவனுக்கு சங்கடம். வெளியிலே நிற்கிறான். வாசிக்கலாம், 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னுடைய சுபாவத்தின் பாருங்க, மனம் திரும்பாத குணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த சுபாவம்லாம் இருக்கும். ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தார்.
என்று விசாரிக்கிறான். வாரன் வியர்ஸ்பி சொன்ன கமெண்ட்ரி, பெரிய ஒரு விரிவுரையாளர். அவர் சொன்ன கமெண்ட்ரியிலிருந்து சொன்ன கருத்துக்களை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல ஒரு பெரிய முதிர்ந்த பரிசுத்தவான் சொல்கிறார், நம்ம கிட்ட எப்போ இந்த மனம் திரும்புதல் இல்லையோ இந்த சுபாவங்கள் எல்லாம் இருக்குமா. நம்ம தகப்பன் வீட்டுக்குள்ளே வரமாட்டோம், தூரத்திலிருந்து எல்லாரையும் விசாரிக்கிறது. அந்த விசுவாசி என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அப்பாட்ட டைரெக்டாக பேச மாட்டாங்க, அம்மா வழியாக தான் எல்லா நியூஸும் வரும். தகப்பன்கிட்ட க்ளோஸ் இல்லை, விருப்பம் இல்லை, அவர் சொல்கிறது கேட்க மனம் இல்லை, கடின இருதயம். நிறைய வீட்டில் அப்படி தானே, அப்பாட்ட டைரெக்டாக பேச மாட்டாங்க, அம்மா வழியாக தான் எல்லாம் நியூஸ் வரும். அம்மா காதை கடிக்கிறானே புரிஞ்சுக்கணும், ஓஹோ ஏதோ சொல்ல வர்றாங்க. அப்போ இதென்னென்று விசாரிக்கிறவன் அப்படி பக்கத்தில் வரமாட்டாங்க. அடுத்து இந்த குணங்கள்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு அப்படியே நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். 27ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடுப்பித்தார் அடித்தார். ஃபுல் டீடைல் சொல்றாங்க. ஏன்னா வேலைக்காரர் எஜமான், இவங்க மூத்த குமாரன்ட்ட போய் மறைக்க முடியுமா? வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறாரு, சோதர் கூப்பிட்டு என்ன நடக்கு எங்கள் வீட்டில், இவங்க வீட்டில் நடக்கிறது இவருக்கு தெரியணுமா எப்படி? அப்படி கேட்ட உடனே, இப்போ பாருங்க, இவ்வளோ நாள் அப்பா கூட தான் இருக்கிறாரு, ஆனால் சுபாவம் மாறலை, மனம் திரும்பாத கேசுங்க. 28ஆம் வசனத்தை வாசிங்க. பொல்லாத குணம் நம்மை நாம் சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்போடு நம்ம புது வருஷத்தில் பிரவேசித்தா நமக்கு நல்ல நன்மைகளை ஏசப்பா வச்சிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். 28ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, கோபப்படுறாங்க. ஏன்னா இவனை ஸ்பெஷல் கேர் எடுக்கல, அவனுக்கு கொளுத்த கன்றா, எனக்கோ ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீர் கொடுக்கல. கோபம் வந்துருச்சு. அப்போ ஒரு சபை அப்படின்னு வந்தா எனக்கு மட்டும் ஸ்பெஷல் கேர் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சோம்னா நமக்குள்ள இந்த மூத்த குமாரனின் மனம் திரும்பாத சுபாவம் இருக்குன்னு அர்த்தம். 2-3 பிள்ளை இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் அம்மா பிள்ளை இவன் அப்பா பிள்ளைன்னெலாம் பிரித்து பேசவே கூடாது. எல்லாரும் அவங்க பிள்ளைங்க தானே. அப்படி அந்த பார்ஷியாலிட்டி காமிக்கக்கூடாது. பேரண்ட்ஸ் காமிக்க மாட்டாங்க. ஆனால் பிள்ளைகளை அப்படி நினச்சிடக்கூடாது. அப்படி நினச்சா அவங்களுக்குள்ள கடின இருதயம் இருக்குன்னு அர்த்தம். சரி, கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். வருந்தி அழைக்கிறாருங்க. தகப்பன் எவ்வளோ இரக்கம் பாருங்க. மனம் திரும்பணும் என்று சொல்லி தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு, அந்த விருந்துல எல்லா பெரியவங்களும் வந்திருக்கிறாங்களாம். அந்த கமெண்ட்ரியில் அப்படி சொல்றாரு வாரன் விஎஸ்பி. தடாபுடலா விருந்து நடக்குது, எல்லா உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களாம் வந்திருக்கிறாங்க வீட்டுக்குள்ள. இதெல்லாம் விட்டுட்டு வந்து தகப்பன் மூத்த குமாரனை வருந்தி அழைக்கிறார். வாப்பா நீ சேர்ந்துக்கோ இந்த விருந்துல. தம்பி மனம் திரும்பி தானே வந்திருக்கிறான், உனக்கு என்ன பிரச்சனை? கோபம், மனதில்ல, நான் உள்ள வரமாட்டேன். இன்னைக்கு நம்ம இருதயம் கடினப்பட்டால், சோத்திரம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை, நம்ம பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அவன் அங்கே இருக்கிறான், எனக்கு பிடிக்காதவன், என் ஆஸ்தியெல்லாம் அழித்து போட்டவன், அவன் உள்ளே இருந்தால் நான் எப்படி வருவது? இது எவ்வளோ வைராக்கியம் பாருங்க. இந்த குணம் நமக்கு இருக்கவே கூடாதுங்க. இந்த குணம் மனம் திரும்பாத கேரக்டர். இந்த குணமெல்லாம் மாறிடுச்சுன்னா தேவன் நமக்கு உயர்ந்த வஸ்திரத்தை தருவார். அல்லேலூயா. நல்ல மோதிரத்தை தருவார், சோத்திர பாதரட்சியை தருவார், ரட்சிப்பின் வஸ்திரத்தை தருவார், நம்மை மீண்டும் நம்முடைய நிலையிலே வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. மனம் திரும்பினா என்னென்ன ஆசீர்வாதம். மனம் திரும்பலைன்னா ஒரே கோபமும் எரிச்சலும், ஸ்தோத்திரம், உள்ளே வராத அனுபவம், ஒரே கம்ப்ளைண்ட், குற்றம்னா குற்றம், திருப்பி திருப்பி குற்றப்படுத்திட்டே இருக்கிறது, ஆண்டவரே குறை சொல்லிடுறது கடைசியில். அவன் பாருங்க, தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கலங்க. 29ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ, என்ன சொல்றான்? இதோ யாரையா நீ இவர் அப்படிங்கிறான். தகப்பனை போய் மரியாதை இல்லாம ட்ரீட் பண்றான். அப்போ இருதயத்தில் எவ்வளோ வஞ்சகம், எவ்வளோ கடினம். இதோ
தேர்ட் பர்சன் அழைக்கிற மாதிரி அழைக்கிறான். இதெல்லாம் பொல்லாத சுபாவங்க. தோ அப்படின்னு சொல்லி, இத்தனை வருஷம் நான் இருந்தேனே, எனக்கு நீர் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தியாயா? மரியாதை இல்லாம பேசி இவனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள வரவே இல்லை தகப்பன். அப்போ எல்லாம் இருந்துச்சு, எல்லாம் இழந்துட்டான். இப்போ எவ்ரிதிங் இஸ் தேர். அவனுக்கு தகப்பன் வீடு இருந்தது, நல்ல உயர்ந்த ஸ்தானம் கொடுத்திருந்தார், நல்ல பதவி கொடுத்திருந்தாரு. எல்லாவற்றையும் இழந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா கடின இருதயம், பெருமை. என்ன ஸ்பெஷல் கேர் எடுக்கணும், என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எனக்கு. பரலோகத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய நம்மை ஆண்டவர் எவ்வளோ டெஸ்ட் வழியாக நடத்துவார். அல்லேலூயா. உங்களையும் அந்த பாதையில் நடத்துவார். சில டெஸ்ட் பண்ணுவார், கொடுக்க மாட்டார், சம்பளம் வராது, முறுமுறுக்கிறோமா, சோத்திரம், ஆண்டவரை குறை சொல்கிறோமா, எல்லாம் பார்ப்பார். விசுவாசம் சோதிக்கப்படுங்க. சோதிக்கப்பட்டு தான் தங்கத்திலிருந்து அந்த களிம்பு வெளியே போகுது பார். களிம்பு இருந்துச்சுன்னா அது தங்கமே இல்லை, அது அலோகம். எல்லாம் மிக்சடு, உள்ள எல்லா அருவருப்பும் இருக்குது. தங்கம் விசுவாசத்துக்கு ஈக்குவலுங்க. நமது விசுவாசம் சுத்த பொண்ணு எப்படி சோதிக்கப்படுதோ, அக்கினியால் சோதிக்கப்படுதோ, அதை போல நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அல்லேலூயா. சுத்த பொன்னாக விளங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் சோதிக்கும் போது சில இடத்துல சிறுமைப்படுத்துவார், சில இடத்துல அவமானங்களுக்குள்ள நடத்துவார். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை உபத்திரவத்தின் குகையிலே நம்மளை கொண்டு போவார். பொறுமையா இருக்கிறோமா, விசுவாசமா இருக்குமா, நம்பிக்கையா இருக்கிறோமா, பரிசுத்தமா இருக்கிறோமா, எல்லாம் செக் பண்ணி பார்ப்பார். இவன் கூடவே இருந்தான், தகப்பன் வீட்டிலே இருந்தான். ஆனா தகப்பனையே புரிந்து கொள்ளலையே. எங்க அப்பா அவனை ஏற்றுக்கொண்டா இப்ப என்ன? அவர் தாராள குணமுடையவர், தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளல. இவன் பாருங்க, முழுக்க முழுக்க செல்ஃப் டிசையர். சோத்திரம். இப்படி இருந்தா நம்முடைய வாழ்க்கையில பெரிய நஷ்டம், எல்லாம் இழந்துருவாங்க. தகப்பனுடைய ஆஸ்தி வெளியே நிற்கிறான், உள்ள வரல, உள்ள வந்தானான்னு போடவே இல்லை, ஒரே கம்ப்ளைண்டா தான் இருக்குது. இது புரிஞ்சு கொள்ள வேண்டும். நமக்குள்ளே இருக்கிற மனம் திரும்பாத குணத்தை மாற்ற தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த ஓமையெல்லாம் ஸ்டார்ட் பண்றப்ப ரொம்ப அழகா ஆண்டவர் நமக்கு புரிகிற மாதிரியே சொல்றாரு பாருங்களேன். 15ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? தேடவும் இழக்கவும். பரலோகம் நம்மகிட்ட எதை தேடுது அப்படின்னா அந்த காணாமற் போன ஒரு ஆடு. அப்போ பாஸ்டர் 99 ஆடு, 99 ஆடையும் வனாந்தரத்தில் அப்படியே விட்டுட்டாராம். இந்த பேரபிள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுங்க. என்ன இவர் என்ன மேய்ப்பன் 99 ஆடை விட்டுட்டு ஒரு ஆடை போய் தேடுறாரு. அந்த ஒரு ஆடு யார் அப்படின்னா பாவி. அல்லேலூயா. அந்த பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு 99 ஆடு முக்கியம் இல்லையா? 99 ஆடு யார் தெரியுங்களா? 7ஆம் வசனத்தை வாசிங்க, அங்க அழகா சொல்லியிருக்கிறது. 99 ஆடு யாரு? அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து. அந்த 99 ஆடு யாரு அப்படின்னா மனம் திரும்ப அவசியம் இல்லைங்க. நாங்கெல்லாம் நீதிமான், எங்களுக்கு இல்லாத பரிசுத்தம் உங்களுக்கு இருக்கு, எல்லாம் தெரிந்தவர்கள். ஆண்டவர் கைவிட்டுருவாருங்க. எல்லாம் தெரியும்னு சொல்லி தேவ சமூகத்தில் வரக்கூடாது. எல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் டெய்லி தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளித்து கொண்டே இருக்கிறார். தேவ சமூகத்தில் வரணும், நம்ம எம்டியாக தான் வரணும். அந்த கற்சாடிகள் எம்டியாக இருந்தால் தான் தண்ணி ஊற்றி அதை தித்திப்பாய் மாற்றார். எனக்கு எல்லாம் தெரியும், நான் நிறைஞ்சதாக தான் வருவேன் அப்படின்னா நம்ம தேவன் பயன்படுத்த மாட்டார். 99 நீதிமான்கள், அவைகள் மனம் திரும்பாத கேஸ், அவைகளை அப்படியே விட்டுட்டார் ஆண்டவர். விட்டுட்டு பரலோகம் எதை தேடுது அப்படின்னா வாசிங்க, நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தில் வரும்போது பாவியா வரக்கூடாது,
நான் ஒரு பாவிங்கிற ஒரு சிந்தையோடு வரணும். பாவம் செய்துட்டு வந்து சாரி கேளு அப்படி சொல்லலை, தப்பை நினச்சிடக்கூடாது, சத்தியத்தை மாற்றிடக்கூடாது. சத்தியத்தை எவ்வளோ நிதானமாக நம்ம கை கொள்ளணும் பார்த்தீங்களா? அப்போ ஆயக்காரன் என்ன சொல்கிறான்? பாவியாகி என்மேல் கிருபையாயிருங்க ஆண்டவரே. ஆனால் அவன் பாருங்க, பரிசேயன் சொல்கிறான், நான் அதில் செஞ்சேன் இதில் செஞ்சேன், நீதியெல்லாம் சொல்கிறான். நீதியை சொல்கிறதுக்காக ஜெபிக்க வர்றோம். தேவ சமூகத்துக்கு வரும்போது நம்ம இந்த சிந்தையை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, பாவியாகி என்மேல், நம்ம பாவி கிடையாதுங்க, இயேசுவின் ரத்தத்தினால் நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் சபைக்குள்ளே வரும்போது யாரை முன்னிறுத்தி வைக்கிறோம்? இயேசுவையும் நம்மையும். இந்த கம்பேரிசன் வர்றப்ப தான் இந்த ஜெபம் வர முடியும். அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக ஏன் பரிசுத்த இந்த ஒரு எல்இடி பல்பு மாதிரிங்க. அவர் நீதியின் சூரியன். சன்லைட்டு போய் ஒரு எல்இடி வச்சு பாருங்க, எரியுதான்னு கூட தெரியாது. அந்த பிரைட் என்ன, இந்த பிரைட் என்ன. அப்போ ஆலயத்துக்குள்ள வரும்போது இயேசுவை முன்னிறுத்தி, ஆண்டவரே ஓ சோத்திர, பரிசுத்தத்திலே உமக்கு ஒப்பானது உலகத்தில் ஒன்றில்லை சுவாமி, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். அல்லேலூயா. அந்த எண்ணங்க தான் இருக்கணும். நம்ம பாவம் செய்யறேன்னு சொல்லலை, பாவம் செய்யக்கூடாது. ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது இந்த ஒரு தாழ்மை, அந்த மனம் திரும்புதல் நமக்கு இருக்கணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 99 பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு எல்லாம் சரி, நாங்கள் நீதிமான்கள், எங்களுக்கு தெரியாத சத்தியத்தை நீங்கள் சொல்கிறீங்களா அப்படிலாம் சொல்லி 99 நீதிமான்கள் என்ன நினைக்கிறாங்க? மனம் திரும்ப அவசியமே இல்லை அப்படிங்கிறார். ஆண்டவர் பார்க்குறார், அவங்களெல்லாம் தூக்கி வை. ஒரு பாவி சொல்லுதா மனம் திரும்புகிற கேஸா? காணாமல் போனது, அது திருப்பி வர தெரியாதுங்க. அது அந்த ஆடு காணாமல் போனது, திருப்பி வர தெரியாது. ஆகவே தான் தேடி போகிறார். எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறவங்கள தேடி வரமாட்டார் ஆண்டவர், வனாந்தரத்தில் விட்டுருவர். 5ஆம் வசனத்தை பாருங்களேன். அந்த மனம் திரும்புகிற அந்த பாவி தான் காணாமல் போன ஒரு ஆடு. 5ஆம் வசனத்தை வாசி. கண்டுபிடித்த பின்பு, அந்த காணாமல் போன ஒரு ஆடை கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு. தோல்ல ஒரு பெரிய ஆடை போட முடியுமாங்க? குட்டி ஆடை தான் போட முடியும். புதுசாக ரசிக்கப்பட்டவன், அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் கொடுத்து தான் ஆகணும். தோலில் போட முடியும்னா குட்டி ஆடை தானே போட முடியும். பெரிய கடாவை தூக்கி போட முடியும்? அவனை போட்டு அமிக்கிறோம். ஆக தெரியாதவங்களுக்கு, காயப்பட்டவர்களுக்கு, பாவிகளுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் சர்ச்சில் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அவர்களை இப்படி தான் நம்ம வழி நடத்தணும். அப்படிப்பட்ட அந்த ஸ்பெஷல் கேரில் இருக்கிற ஆடுகளை தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ மனம் திரும்பினா சோத்திரம், நம்ம எப்பவும் ஆண்டவர் தோளில் தான் வச்சிருப்பாருங்க. ஆமென். மனம் திரும்பாததை வனாந்தரத்தில் விட்டுருவார். இப்படிலாம் இந்த பேரபிளை சொல்லி நமக்கு உணர்த்துறாரு பாருங்களேன். மனம் திரும்புதுன்னா எப்படி பாஸ்டர் இருக்கும்? இப்படி தான் இருக்கணும். தேவ சமூகத்துக்கு வரும்போது, நான் பாவி ஆண்டவர், நீர் எவ்வளோ பரிசுத்தர், உமது ரத்தத்தினால் கழுவப்பட்டது தான், ஆனால் ஒருபோதும் உமக்கு ஈக்குவல் இல்லை, உம்முடைய பரிசுத்தத்துக்கு நான் கம்பேர் பண்ண. நம்ம என்ன கம்பேர் பண்ணுறோம்? இவனை விட நான் பெருசு அப்படி நினைக்கிறோம். அப்போ அந்த தேடி வருதல் நமக்கு வேஸ்ட்டு. அப்படி தேடி வரக்கூடாது. தேவனை என் வலது வருஷத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நல்ல பிதாவே, 8வது நாளில் உமது பிள்ளைகள் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக ஜெபிக்கிறோம். தினந்தோறும் எங்களை தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் எங்களை தாழ்த்தி, ஆண்டவரே உமது சமூகத்தை நாங்கள் இரக்கத்தை பெறுகிற நாளாக இருக்கட்டும்ப்பா. உமது பிள்ளைகள் எவைகளெல்லாம் இழந்தாங்களோ பல மடங்கு அவர்களை தூக்கி நிறுத்துவீராகப்பா. இழந்த ரட்சிப்பின் வஸ்திரம், இழந்த அதிகாரம், ஆண்டவரே பாதரட்சை மீண்டும் அவங்களுக்கு தாங்க சுவாமி. உமது உன்னத பரிசுத்த ஆண்டவரே பர்வதத்தின் நன்மையினால் இவர்களை நிரப்புங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.